തിങ്കളാഴ്ച 1008 തലവേദന. மார்சலை இந்த பைப்போல எல்லாம் ஆணி வச்சு விடணும். இந்த சுஜினு போய் வந்தா இல்ல பார்த்தா மாமியார் வீட்டுல 2 நாள் உண்டாக்கி உண்டுன்னு ஓடிட்டேன். இந்த வாரம் மொத்தம் காணாது. இந்த கொத்தம் கொள்ளாடணும், நல்ல சுறுசுறுப்பா நிக்க சென்ட்ரிங் வேலையை நல்லா கொள்ளாடணும். செல்லி கொடுத்துக்கானா ஆணி எல்லாம் பறக்கி விடு, நேக்க சாரம் கூடனா. நீ பிறகு ஒண்ணு மீன் வாங்கினியா? 100 ரூபாய் எத்தனை இருந்தா? செல்லம் பையில காத்து உள்ள கடிச்சேல வச்சுட்டு பேசிட்டு இருக்கியா? இது என்னத்துல வேற எழு வரையல, வேற என்னத்துக்கு வரையல? ஊத்தி உள்ள வச்சிருக்கா? ஒரு கையில வேலை செய்யுது. கை எங்க சாமான வேலை செய்யுது? இந்த ரிங்க பார்த்தேன், ரிங்கு பழச்சி உள்ளதாக. நீ அதை நிமிக்க திங்களா சாரா எனக்கு வந்து காட்டுக்குட்டியாக செத்து ஒளிஞ்சு ஒரு பையன், நல்ல பையன் கிடைச்சா அதே நான் சாக்கி விட்டுரு. உள்ள வச்சு லிவர் கூட தெரியல. கிடந்தா சாலை வாங்கினேன், இனிய மத்த வாங்கினேன்னு கேட்க கதா. என்ன வாய் வேலை செய்யுது இல்ல, வாய் பெண்டாட்டி வேலை செய்யுது. கடந்து சாலை வாங்கினேன், போய் மல்லிப்பொடி எல்லாம் தடவை கொடுத்துட்டான் காட்டு விட்டு. தாஜ்மஹால் கட்டுனது கொட்டு கொத்தனாரு, நெல்சன் கண்ட்ராக்டா சொன்னா கூட ஒத்து பாரு. பயம் புலிக்குட்டின்னு தோணுது. என்ன சுறுசுறுப்பா நிக்கேன். நம்மகிட்ட எண்ணத்துக்கு 16 பன்னிக்குட்டி கிடக்கு. இதே போல 4 புலிக்குட்டி கிடந்தா போயிருமே. சும்மா இல்ல அந்த கண்ட்ராக்டக்காரன் 4 நாளையில காரெல்லாம் வாங்கி ஏன் இவனை விட்டானோ, சம்பளம் பாக்கி வச்சானோ. மாமியார் வீடு வருது. ஹலோ ஹலோ, கட்டுறாங்க எப்படி? ஏன் வரல? அண்ணன் சென்னை சம்பளம் வந்துட்டு போய் சென்னை இல்ல திங்களாச்சி என்ன பாக்கண்டான்னு திங்களாச்சா என்னடா குழப்பம்? மாமியார் வீட்டுல 2 நாள், நீ 10-15 நாள் ஆயாச்சு இல்லையா? மற்றவங்களோட போல நான் செல்ல அவன தீவ எடுக்கல இல்ல. இனி நீ இங்க வராண்டா. நான் வரல, இங்க எப்படி வேலை தீர்த்து கொடுப்பீங்க? வேலை அங்க இங்க சுறுசுறுப்பா நிக்க புட்டான் தெரிச்ச போல தெரிச்சா ஒரு குட்டி போல வந்து கிடச்சிட. பை 5 மணி ஆகும், 4 மணிக்கு அண்டி கண்ண உருட்டி டைம் பாக்கணும். ஓய் என்ன நீர் மட்டும் இல்ல கண்ட்ராக்ட் 4:50 ஆனவன பைய சாந்து விட்டாண்டான்னு கிண்டிட்டு போறேன். வெயில பயில வந்திருக்கான நல்ல வேலை காரணம் எல்லாம் வச்சு உண்டாக்கி என்ன எங்கேயும் வேற அப்ப தெரியும் உனக்கு. தம்பியில இவன பேர் என்னது? என்ன கொட்டுண்ணா கொட்டு கொத்தேன். வீடு அங்க வைக்க வேண்டாமா? இல்ல என்ன உன்னாள்டா எப்படியா? ஆமா ஆயிருந்துங்க. இறங்கி வா. போனா வரேண்ணா, இறங்கி வா. ஏன் தம்பி நீ அங்க வேலைக்கு போயில? நான் சம்பளம் என்ன தாரது இல்லண்ணா ஒழுங்கா. வேலைக்காரங்களும் பைசா தர மாட்டாங்க. என்ன 4000 சில்லற ரூபா தரடாக்கின்னு காட்டுக்குட்டியதோட இப்படி ஒரு புத்தி. அந்த கிழவனை பார்த்துட்டு சைக்கிள்ல வந்து டெய்லி வீட்டு முன்ன நிப்பான். ஆனா அவனுக்கு பைசா விட மாட்டான், பெண்டாட்டி பட்டிச்சிலே எடுத்துட்டு. ஏன்னா வாரத்துக்கு 3000 சீட்டு வச்சிடணும். பைசா எங்க வழங்குவான்? இப்படி நல்ல கொத்த மாதிரி பைசா கொடுக்கல என்ன நாரடி கிடைக்கும் இல்ல? வழங்காம போய் தனியா கேட்டு வேலைக்கு போறான்னு தோணும். அந்த கண்ட்ராக்ட் அவன பழைய கண்ட்ராக்ட் ஹெல்மெட் ஏற்றிட்டு போறா. மறிச்சு நட்டுனுங்கடா. சரி விஷயத்துக்கா இதில் மொத்தம் மூடி அடிச்சதாகும். அதோட செல்லண்டா தெரியும், மேல ரூஃப் தானே பார்த்தா தெரியும். அதுக்கு இங்க உள்ளதோட சென்னால மனசுல. அதே போல இந்த 2 சைடு தள்ளு வச்சான், ஆரஞ்சு தள்ளு. ஏன்னா ஜன்னல் இல்லாத சைடு ஒன்னா தள்ளு வச்சு செலவு கூட்டிட்டு எனக்கு கொஞ்சம் ஆணி மட்டும் வேண்டிய ஆணி பழைய பழையில கிடக்கு. அதை பிடுங்கட்டா? பழைய பழையில பிடுங்கு பிடுங்குயா. எவ்வளவு பிடுங்கவும் மாட்டானோ வளச்சு. அது எவ்வளவு நேரம் தான் பிடிங்க அடிச்சதுக்கு. அதே போல பல வேலை அறுத்தளி பல வாரத்துக்கு என்ன தடக்கு நல்ல பல வேலையா நடத்தவே அது எடுன்னு சொன்னான். ஆனா 2 சைட் அடிச்சா இந்த பல வச்சு சீட்டு பட்டியல அடிச்சா அடிப்பொலி பாட்ட முறை எல்லாம் கிடக்கு. எல்லாம் கிடக்கு. நீ நல்ல பார்த்து செய்துக்கானா. சரி திரும்ப இந்த இதுல கம்பி எல்லாம் தள்ளி யார் வார்க்க நம்ம பயிலாதான் மாதிரி போட்டார் நிறத்து. சரி நீ அந்த லிண்டில் மட்டும் போடலாம் கம்பி ஒண்ணு. அதுல கம்பி போட இல்ல, கம்பி போடுறது இல்ல. லிண்டில் அவுத்துதான் ஸ்லாப்பு பிடிச்சு கட்டுனாங்க. அதான் அந்த முட்டை பிடிங்க அதை விட்டுருக்கீங்க. ஆமா எனக்கு தெரியாது அடவு. இனி அதை பிடிங்கிட்டு 2 ஓட்டையும் ஆரஞ்சு கட்ட வச்சு கட்டி ஒய்த்தி விடுவேன். அவன் வீட்டுக்காரங்க குழந்தைகள் தலைவர்களாத்தாலும் கிளாஸ் போடுவேன். அவனுக்கு வெளிநாட்டுல ஊம்பிச்சு பணம் கொண்டாட தெரியுதுன்னா அதை இங்க ஊம்பிச்சு நம்ம வாங்க தெரியாதா? நம்ம எப்படி பழச்சாங்க? நான் தான் வந்ததான் பார்த்தேன். அது மட்டும் அதை எடுத்துறாதேனா அது பல அதை எடுத்துறாது. அப்புறம் பொட்டி தாந்துடும். சரி கம்பி இல்ல. சரி அந்த கையால ஒண்ணு விடியா விழிச்சு எனக்கு இந்த திரான பிடி வச்சாலும் டக்குமணி தம்பி உனக்கு கூட உள்ள வேலை செய்த ஏதாவது 2 பேர் உண்டா கொண்டுறியா? சரி நான் கேட்டு பாக்கட்டு. போவா டேய் நில்ல வை விடாதே. டேய் உன பேர் என்னடி? மார்சல். மார்சலா? திரான தூக்கிதா 2-3 நாள் எடு. இது ஆணி எல்லாம் இருக்கு. ஆணி எப்படி கேடலாம்? ஆணினா மேல போட்டு உண்டாக்கும். சேரமா அடிச்சு சப்பி எங்க தால அடிச்சு சப்ப கொண்டு இங்க சாமான் சுத்தியில ஒண்ணும் இல்ல. மேல போட்டு உண்டாக்கும். அவன்கிட்ட செல்ல தெரிஞ்சா நான் எல்லாம் உண்டாக்கி தள்ளுவேன். முட்டடு இல்ல ஏன்னா 1008 கை ஒண்ணா இல்ல. டேய் சமயத்து வாரே திரான லெவல் இல்ல வளைஞ்சிடா இருக்கு.
இதை வச்சு அடிச்சா எடுத்து போட்டு அடியும் போய் இதை வச்சுதான் நாங்க உண்டாக்கியது. நீங்க உண்டாக்கியது வேற இல்ல. இதுல கவ பீஸ் அடிச்சிடல. கவா பீஸ் அடிச்சிடு முட்டை. கவா பீஸ் அடிச்சா தாள வச்சு அடிச்சிட்டு மேலே ஏறணும். தாள அடிச்சோக்கா. பின்ன கல்யாணத்துக்கு முன்ன போய் கேட்டா நிக்க பாரு. கையால என்ன வந்து நீ கையாளு கிடந்து நாங்க வேலை செய்ய எல்லாரும் அடிச்சு வச்சுட்டு தான் மேலே ஏறது. உமக்கு என்ன புதுசா ஆனத்துல இருந்து கோச்சு தர தாள இறங்கி யாரும் வை என்ன வாரம் தாள வந்துரு. வருவான் நல்ல பேர் எடுக்கு. சும்மா நல்ல பேர் எடுக்க சொல்லிட்டு வருவான். டேய் என்ன நினைச்சிட்டு இருக்கியா? ஒன்னும் செய்வன் நினைச்ச போறான். என்ன நினைச்சதியா? அடிச்சு பறந்தலே புண்ணாக்கி போடுவேனா? சாதனம் கேட்டா சாதனம் எடுத்துதான். சாணம் நான் இதுவரை வேலைக்கு கூட வர எல்லா கொத்தமரிகளும் கரெக்டா சாணம் குடிக்கதான். உமா சௌரியத்தை நீர் மேல கல்யாணம் மற்ற பெண்ணு வரது அங்க மேல ஏற நிக்கணும். என்னத்துடைய மாறியா நீங்க? அவன் செல்ல வேண்டியதா நீ கண்ட்ராக்டர் தாள கடந்து சேர்ந்து உண்டாக்கிட்டு போனோம். நான் மட்டும் என்ன சாவக்கா என்னத்த உண்டாக்கியதுக்கு? அவன் மேல யாரும் உண்டாக்குறான், கீழே கவ பீஸுக்கு ஆணி அடிச்சுதாரேன். சேர்த்து போட்டு அடிச்சுட்டு மேலே ஏறணும். இப்படிதான் எல்லாம் சென்றீங்க. நீ என்ன வானத்துல இருந்து பொத்து வந்ததா? எல்லாரும் ஒழுங்கா இது போலதான் செய்வேன். உனக்கு வேற கவையில நான் ஆணி அடிச்சோம். ஆலாமடத்துல நான் வேலை செய்யாத கொத்தமரம் கிடையாது, கண்ட்ராக் மாதிரி கேட்டு வாரி மார்சலி கையால எப்படி வேலை செய்வேன். கண்ட்ராக் ஒரு மாதிரி ஆட்டி கொடுத்துருப்பேன். என்ன போல கொத்தமரல கண்டிருக்க மாட்டேன். நான் கண்டுட்டல, அதான் சொல்லி நான் கண்டுட்டல. காலத்தை வந்த உடனே யாரும் எங்க மேலே வியாச்சு 100 ஜாக்கு காங்கிரீட் ஒருமிச்சு சவுல் ஊத்துன கை வாங்கி செவலாட கட்சி என்னத்தல கல்யாணம் தள்ளிட்டு போறேன். நான் ஒற்றை வேலை பார்த்தோம். 7 வருஷம் நான் இந்த கண்ட்ராக்டை நான் உண்டாக்கிட்டு கிடங்க. நீ இன்னும் வந்த நான் தீல போனோம். சும்மா இல்ல பாடியா 7 நாள் வேலை செஞ்சுட்டு ஆடி காரெல்லாம் போறாங்க. இது என்ன தெரியல, ரெண்டு இல்ல கம்பி எல்லாம் தெரியுது. கம்பி நாங்க கட்டும், இப்படிதான் கட்டும். உனக்கு என்ன குழப்பம் வந்து? எனக்கு என்ன குழப்பம் வந்து? வேலைக்காரன் எங்கள்ட்ட வீட்டுக்காரன் எங்கள்ட்ட இது என்னத்த கொத்த அடிச்சு உண்டாக்கி சும்மா இல்ல ஒன்ன விரட்டி விட்டுறியா நீ? பல கண்ட்ராக்ட் சும்மா இல்ல ஒன்ன விரட்டி விட்டா. சும்மா இல்ல அவன வளராத கிடைச்சேன். இப்படி எல்லா கையாட மாதிரியும் கொத்த மாதிரியும் வித்துட்டு இருந்தா எவம்பர ஒன்ன வேலைய யாரல தின்னியா? யாரல பாறேன் கிளஞ்சாலே கிளிய ஒண்ணு இல்ல. மணி எத்தராச்சு? மணி ஒண்ணாவதா? சோறு கொண்டு வந்துடா. பைசா தருவாரா? அவன்கிட்ட விളിச்சு கேட்டா நம்பர் இருக்குல்ல அப்படியும். மணி ஒண்ணாச்சு. இல்லைங்க நான் விളിச்சேன். நீ புதுசா வந்தது இல்ல. ஓ சரி சரி. எனக்கு பொரிச்ச மீன் வேணும். அதுல வாங்கல 60 ரூபாய் சாப்பாடு உண்டு. வர ஓய் கண்ட்ராக். ஹலோ செல்லு. மணி ஒண்ணாச்சு இல்ல? சோறு மணி எத்தரல 12:50 முன்னே ஒரே போன். 12:50. ஓய் 12:55 ஆயி. அது இனி 1 மணிக்கு கிடக்கு. 1 மணிக்கு 5 நிமிஷத்தை கூட்டி வச்சா அந்த பயிர பாருல 2 மணி ஆனாலும் சோறு தின்ன இறங்க இல்ல. அவனே நாசாக்கிறாத. அவனே நாசாக்கிறான். அவன் தான் சோறு தின்ன விളിச்சு பைசா களஞ்சில்ல. அப்படியா? பின்ன அவனே அது மட்டும் இல்ல பொரிச்ச மீன் வச்சுதான் இறங்குமா. 250 இல்ல 300 ரூபாய் போட்டு விடும். எப்படி சொன்னா வேலைக்காரனுவா தின்னதான் செய்வானோ, தின்னுக்குதான் உண்டாக்கியது. அவன் வேலை செய்யா இல்லையா? மாடு செத்த போல சாவியா? இப்படி நாள் நாங்க சாவல்ல. நம்ம சோறு பைசா கட்டையில கிடந்து கரையாது. பைசா போட்டு விடும். அவனே நாசாக்கிறாத. அவன் நல்ல வேலை செய்ய பயில. வேலை நீ புற பாப்பிரு. நீ பைசா போடும். வாரம் வை. அவன் எப்படி கள்ளியை வெட்டி சாரு அதை போட்டு இந்த சைட்டு எப்படி அது 2 மாசத்துல முடிச்சு இந்த கண்ட்ராக்டருக்கு நல்ல பேர் வேண்டாம். சம்பளத்துல 200 ரூபா கூட வேண்டாம். இந்த கண்ட்ராக்டை இனி நான் சொல்லியதான் கேட்கணும். அந்த அளவு கேட்கணும். சக்க கொத்த மரலையில மாத்தியணும். அவரே பேரை கேட்க மறந்தேன். ஆளு நல்ல ஆளு தான் தோணும். நீங்க இந்த சென்ட்ரிங்ல எத்தனை வருஷம் செய்தியா? நான் ஒரு 5 வருஷமா செய்யும் தம்பி. நான் 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே சென்ட்ரிங் இறங்கி கேரளா போயிடலாம். கேரளத்துக்கு போனது இல்ல. கேரளா திருவனந்தபுரத்துல 2-3 சைட் வேலை பார்த்தேன். அதை முடிச்சுட்டு வீட்டு வரது போல டெய்லி வரது போல. வெளிநாட்டுக்கு போற ஆயிட்டு வந்தேன் இல்லையா? வெளிநாட்டுக்கு நல்ல விவசாயம் எல்லாம் வந்து பின்ன வேண்டாம்னு மடி. அவங்க சவுதியில நல்ல சம்பளம் கிட்டும். நல்ல சம்பளம் கிட்டும். பின்ன பெண்டாட்டி மக்களை பார்க்காத அங்கே கடக்கணும். அதை காட்டுக்குள்ள கடந்தது போல. சவுதிக்கு தான் போறேன். இங்க கன்னியாகுமரி கூடுதல் சவுதிக்கு தான் போறான். ஏன்னா கூட இந்த கையால பயிலாட்டு ஒருத்தன் கடந்தான். ஒரு மாதிரி சாந்து கூட்டக்கே தெரியாது. அவன் இப்போ சொந்தமா வீடு போட்டாச்சு. 2 நிலை வீடு போட்டு அடுத்த மாசம் பாரி காய்ச்சான். அது சவுதியில ஊம்பிச்சு கொண்டாங்க. எல்லாரும் வேலை இல்ல தம்பி. அங்க எழுந்த போல சவுதி மரல கூட அப்படி கம்பெனி வச்சிருந்தா பைசா எல்லாம் கொடுப்பானே கூட. சவுதி ஆர்ல பிடிச்சாச்சு. சவுதி ஆர்ல அப்பான்னு விളിച്ചാ மதியே அவனை வாரி தட்டுவானே காய் கணக்கு. ஏன்னா நான் இப்படி போன அப்பான்னு நான் விളിச்ச மாட்டேன். தம்பி இவன் எப்படி கண்ட்ராக்ட் சம்பளம் எல்லாம் தருவாரடை? இவரும் பாண்டு சவுதியில தான் கிடந்தாரு. அப்படியா? அப்ப சக்கா இருக்குல்ல சம்பளம் கேட்டா பைசா ஒண்ணும் கதாரது இல்ல. பின்ன குடிச்ச எழுவல வேண்டியது. நான் இன்னும் அவன் சம்பளம் தர மாட்டான். நாங்க பழைய கண்ட்ராக்ட் மாதிரி இங்க வந்து தருவான். நீ புதுசா வரும்போ தருவான். இனி ஒரு 2 வாரம் கழியும் போதான் அவனை புத்தி உங்க தெரியும். ஓ சரி. ஆணி இல்ல நல்ல ஆணி இருக்கா பத்தியா? ஆணி இதை வச்சு உண்டாக்குனா நீர் தானே கேட்டுறேன். நான் சென்னை ஓகே. நான் இந்த அளவுக்கு சப்பி சடைஞ்சிருக்கேன்னு யாரு கண்டா? இதை நீ தட்டி முக்க 4 நாள் ஆகும். அவன் சும்மா வேண்டி தர மாட்டான். இதுக்கடல எப்படி ஒருத்தன் கிட்டனா விடுவாங்க. சப்பி நேரம் கிடஞ்சுவேன். இப்ப நம்மளும் அதுக்கு ஏற்ற போல வேலை செஞ்சா மதியா நீர் கிடந்து சாவணும். நான் உங்க வேலையை சொல்லி தரேன். அது என்ன போறேன். அதுக்குள்ள பைசா அவங்க கிட்ட நீர் பேடிச்சா. சரிவா வந்தானே பேரு உச்சா ஐயாச்சு. நான் புதுப்பிச்சம் தொடங்கல. என்ன செய்யானோ 2 தூரம்
எப்போ பார்த்தாலும் சாணத்துல கொண்டு நடக்கானோ வேலை காரணம் പോലെ வேலை நடந்த പോലെ தெரியல என்னாச்சு எல்லாம் ரெடி கண்ட்ராக்கே 1 மினிட் ஆகாது அடிச்சு தீக்கோக்கு 1 மினிட்னா தெரியல இப்படி வச்சேதான் 1 மினிட் அது நான் பார்த்து வரலாம் இதுல பின்ன நான் புதிய ஆணி வேண்டி கேட்டல பழைய ஆணி எல்லாம் வளைஞ்சு கிடந்தா அதுல கொஞ்சம் நேரம் ஆச்சு என்னத்தை பிடிப்பிச்சு தீத்துருவா இல்லையா நான் என்ன இது இல்ல இப்ப கடையில போய் சோறு தின்னாம நெச்சோறு 150 ரூபாய் கிடைச்சோம் சரியா இங்க மேல போனாங்க போய் 100 ரூபா கூட தரேன் 300 ரூபா வேணும் சின்ன தலியாச்ச வாங்கிட்டு போறது அங்க உள்ள வச்சுட்டு தான் வரீங்களா என்ன பாக்கெட்டை காலி ஆக்கிட்டா வரீங்களா பொரிச்ச மீன் வேணும்னு சொல்லியிருந்தில்ல பொளிச்ச மீன் வச்சுதான் தின்னுவான் தின்னியதக்கன வேலையாள நீ செய்து தானே இதுல வேற மாதிரி தின்னட்டு தின்னட்டு கண்ட்ராக்கி ஆனா சனியாச்சா கொண்டு போறது எவ்வளவு இல்லையா அது கண்ட்ராக்கி வச்சு அது கொஞ்சம் எறும்பு பொடி சுத்தி போட்டாரு கண்ட்ராக்கி இங்க குழப்பம் இல்ல பிடிப்பிச்சுலாம் அங்க பொக்கம் கூடு இல்ல ஹைட் எத்தாது என்ன செய்யுக்கு அதுல சாரம் கட்டி பிடிப்பீங்களே ஓ சரி 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 சரியா சரி அப்ப சாப்பிட கண்ட்ராக்கி ஓ சாரை நான் கொண்டுறல வீட்டுல இருக்கு எனது கை என்னை அடிப்பது போல் எனது விரல் கண்ணை கெடுப்பது போல் அழுது அறியாது என் கண்கள் ஆறு குலமாக மாறுவதோ விடுகதையா இந்த வார்த்தை കാല പിടിച്ചോണ്ട് ஹலோ ஹலோ ராங் நம்பர் வேலைக்கு என்ன விളിச்சேன்டா நான் வர மாட்டேன் தம்பி சாப்பிட்டியா தம்பி என்ன அது மாதம் வந்தது தம்பியா நான் சாப்பிடல இப்ப என்ன குழப்பம் என்ன சாப்பிட்டு போய் என்னாச்சு அங்க கட்ட கட்டு தீந்தா மாமியார் வீட்டுல காலத்தை தீரன்னு தோணுச்சு இனி இந்த வாரத்தை தீராது வா நான் 3 நாளானால இங்க வேலைக்கு வந்துடுறேனா நான் எனக்கு வரணும் யா போய் காலத்தை புட்டாந்தரைச்சிய போல எவனை கிட்டுச்சு நீரு தம்பி நீ நல்ல பிள்ளை இல்ல நம்ம அப்படி ஒண்ணும் இல்ல 6 வருஷமா நான் அவனை வேலை தரேன் இல்ல நீ வேணுமா ஒரு வாட்சி போற 2 வாட்சி என்ன ஒரு வாட்சி கூட வாங்கி தரேன் ஓ வலது கையிலும் கட்டிட்டு வேலை செய்ய ஒண்ணும் இல்லனா வா வா நல்ல பிள்ளை இல்ல வா கை கழுவி விட்டுறாத வா பாப்போம் பாப்போம் உருட்டி மணி பார்த்தாலே ஒண்ணும் இல்ல வா ஏன்னா தம்பி யா போய் 200 ரூபா போட்டு விட்டுருக்கீங்க நம்ம இக்பால் கடையில போய் ஒரு நிச்சோர் உச்சை வாங்கிதில்ல அதுக்கு நான் தின்னாச்சு ராத்திரி சாப்பிடல அதை வச்சு ஏன் ஒண்ணும் இல்ல, போ. நல்ல பிள்ளை இல்லனா வாரத்துக்கு 500 ரூபா தருவேன் என்ன எக்ஸ்ட்ரா வா 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 என்ன சொல்லுவேன் தாங்கல